அட வாங்க! அரிசி உடையாம, குழையாம, நல்ல டேஸ்ட்டா ஒரு 2 கிலோ அரிசி, 2 கிலோ சிக்கன வச்சு, ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம். அதோட இன்கிரீடியன்ட் நான் உங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அடுப்புல செய்றது டேஸ்ட்டு தனி தான். ஸோ, வாட்டா எடுத்து வச்சு, வாட்டா காஞ்சதுக்கப்புறம், நம்ம கோல்டு வின்னர் ஊத்திக்கலாம். ஓகே. கடலெண்ணெய் கூட பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டுட்டு, வெங்காயத்த நீள நீளமா கட் பண்ணி, இந்த மாரி நல்லா அத எடுத்து போடும்போது கையால நல்லா பெனஞ்சு போடுங்க. வெங்காயம் தனித்தனியா ஸ்லைசஸ் வரும். அது நல்லா வதங்கும்போது காரத்துக்கு ஏத்த மாரி பச்சை மிளகா. ஓகே. ஸோ கொத்தமல்லி, புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷா எவ்வளோ எடுக்கிறோமோ, கொத்தமல்லி எவ்வளோ எடுக்கிறோமோ, அதே அளவு புதினாவும் எடுக்கணும். ஸோ தக்காளி போடுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி, புதினா போட்டு வதக்கிருங்க. ஓகே. அதுக்கப்புறம் தக்காளிய நீள நீளமா கட் பண்ணி, அதையும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். தக்காளி சீக்கிரம் குழஞ்சு வர்றதுக்காக மேல உப்ப போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா அரைக்கணும். அதாவது இஞ்சிய விட பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அரைச்சு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள். ஓகே. அதுக்கப்புறம் வீட்ல அரைச்ச சீக்ரெட் மசாலா ஒண்ணு 2டே ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் லாஸ்ட்டா. வேற எதுவுமே போடல. இந்த பிரியாணி இவ்ளோ டேஸ்ட்டா வந்ததுக்கு காரணம் அந்த சீக்ரெட் மசாலா மட்டும் தான். அந்த சீக்ரெட் மசாலா உங்களுக்கு வேணும் அப்டின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல சீக்ரெட் மசாலா அப்டின்னு மெசேஜ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அது வரும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சிருந்த 2 கிலோ சிக்கன போட்டு நல்லா வதக்கிட்டு, கீழ அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு தான் தயிர் ஊத்துறோம் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பா கிடையாது. சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து தயிர் ஊத்துவோம். ஓகே. தயிர் ஊத்திட்டு அந்த சிக்கனுக்கு பிடிக்கிறதுக்கு உப்ப போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அத கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ, அந்த அனல்ல வந்து சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். ஓகே. நான் வந்து இந்த பாத்திரத்தில வந்து 2 அரிசி எடுத்திருந்தேன். இதுல டபுளா எடுத்திருந்தேன். அதனால 4 மடங்கு தண்ணீ ஊத்திக்கிறேன். ஓகே. எப்பவுமே நான் சொல்றேன், பிரியாணி டேஸ்ட்டா வரணும் அப்டின்னா, தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம், அத ஒரு கிண்டு கிண்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்த அரிசி. இந்த அரிசி எங்க வாங்குனீங்க? என்ன பிராண்ட்ன்னு கூட நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஷார்ட்ஸ் வீடியோல. உங்களுக்கு அந்த ஒரு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும், ரைஸ் அப்டின்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா, அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே. 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்த அரிசிய எல்லாம் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, உப்பு, காரம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே. மெயினா லெமன் ஜூஸ் இந்த டைம்ல தான் ஊத்தணும். அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம் ஊற வச்சு, அத அரைச்சு அந்த தண்ணிய ஊத்தி, நல்லா தம் கட்டி எடுத்தோன்னா, சூப்பரான பாய் வீட்டு பிரியாணி இதோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. டவுட் இருந்தாலும் கேளுங்க.